வணக்கம். இன்றைக்கி மதியமால தேர்ட் வரக்கூடிய அத்புத் மாயா அப்படிங்கிற ஈஆர்சியை நம்ம பார்க்க போகிறோம். कवि परिचय। अद्भुत माया नामक कविता श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है। कवित्री इसमें भगवान की माया का वर्णन करती है। कवित्री भगवान से कहते हैं कि पेड़ पौधे के पत्ते हरे हैं, मेघ नदी में लाली छिपी है, इसी तरह दुनिया में हर कहीं तुम्हारी ही करामत है। आसमान में किसी भी आधार के बिना तारे लटक रहे हैं, बांस के पेड़ निर्जीव हैं फिर भी बांसुरी बजा रहे हैं, तुम्हारे हाथ में कैंची नहीं है फिर भी पेड़ों के पत्ते सुंदर ढंग से कटे हैं, तुम्हारे हाथ में कोई रंग नहीं है फिर भी फूलों की रंग बिरंगे हैं। हे भगवान, तुम्हारी अद्भुत माया को आज तक कोई भी समझ नहीं सका है। कहीं उजाला है तो कहीं अंधेरा है, यह तुम्हारी माया की विशेषता है। विशेषता यह कविता भक्ति भावना जगाती है। அத்புத் மாயாங்கிற இந்த இஆர்சி மத்மாவில் தேர்ட் இஆர்சி. இதை எழுதுனது யார் அப்படின்னாக்கா சுபத்ரா குமாரி சௌஹான் எழுதியிருக்காங்க. இவங்க கடவுளுடைய மாயை பற்றி விவரித்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பச்சை கலரில் பசுமையாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, மெஹந்தி அதாவது மருதாணி பார்க்கும்போது இலை க்ரீன் கலரில் இருக்குது. அதை அரைச்சி நம்ம கையில் இட்டுக்கும்போது அது எப்படி சிவந்து கலர் மாறுது இல்லையா. அது கடவுளுடைய அந்த படைப்பை பற்றி ரொம்ப பெரிய விஷயம், அது ஒரு அதிசயம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே போல் நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா வானத்தில் எப்படி எந்த ஒரு இது டச்சும் இல்லாமல் எப்படி தொங்கிட்டு அப்படி இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு அதிசயம், அதை விவரித்து சொல்கிறாங்க. அதுபோல் அந்த மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்து பெருசாக வளர்ந்து அப்படியே போகும். அதுலேருந்து எப்படி அந்த புல்லாங்குழல் அது எப்படி புல்லாங்குழலாக மாறி அது எப்படி ஒரு ஃப்ளூட் எப்படி வாசிக்கிறது அது சொல்கிறாங்க. அதெல்லாம் செய்கிறது ஒரு அதிசயம். கடவுளுடைய படைப்பை பற்றி அவர் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக அவங்க சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மரங்களில் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் வேறு வேறு மாதிரி எப்படி டிசைனாக கத்திரிக்கோள் கூட இல்லை, எவ்வளோ அழகாக ஒரு மரத்து இலைகளையும் அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அது ஒரு பிரமிப்பாக ஒரு அதிசயம். கடவுளுடைய மாயை பற்றி அவங்க விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஸில் இருக்குது. அவங்கள்ட்ட கலர்லாம் வச்சு இல்லை, ஆனால் எப்படி ஒன்றையும் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம இப்போ ரோஸ் அப்படின்னா ரோஸை ஒரு கலர் ஒரு கலராக எப்படி விதவிதமாக காமிச்சிருக்காங்க. அது ஒரு அதிசயம். கடவுளுடைய மாயை பற்றி அவங்க ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியமாக இந்த கவிதையை வடிச்சிருக்காங்க. கடவுளே, இன்று வரைக்கும் யாராலையுமே உங்களுடைய இந்த அற்புதமான அந்த மாயை சொல்லும் இல்லையா, அதை புரிஞ்சிக்கவே முடியல. எங்கோ வெளிச்சம் எங்கேயோ இருள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாயையுடைய சிறப்பை பற்றி ரொம்ப அழகாக ஆத்தர் சொல்லியிருக்கிறாங்க. விசேஷத்தா பார்த்திங்கன்னா இது பக்தி மயத்தோட ஒரு பக்தியை தூண்டும் விதமாக தான் இந்த விசேஷத்தாவை எழுதியிருக்காங்க. அது என்னென்னா கவிதா பக்தி பாவனா ஜாகதி ஹே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்யூ.